ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து நமக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட் இயர், அதாவது 2025 நவம்பரில் நடந்த டெட் கொஸ்டின் பேப்பரோட மேக்ஸ் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின்ஸு ஸோ எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு லாஸ்ட் டைம். ஸோ இந்த தடவை எழுத போகிறவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். இந்த தடவை ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுங்க. ஸோ அந்த 30 மேக்ஸ் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஒரு 3 வீடியோஸில் வந்துட்டு நான் 30 கொஸ்டின்ஸையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரியல் கொஸ்டின் பேப்பர், என்னோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 10 to the power of -4. இப்போ சப்போஸ் இங்கே 10 to the power of 4 அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த 2ஓட நம்ம 3 zeros-ஐ வந்து 4 zeros-ஐ வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ 2 0 0 0 0ன்னு வரும், ஓகேவா? ஆனால் இங்கே 10 to the power of -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2ல இருந்து முன்னாடி நம்ம ஒரு 4 டிஜிட் முன்னாடி வந்து பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷன் தான் பாருங்க, 2க்கு முன்னாடி 1 2, அதாவது 1 2 3 4 இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ வேற எந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 0.002, அதாவது 2 divided by 10 to the power of 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 divided by இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 0.0002 அப்படின்னு எழுதுவோமா? அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நமக்கு கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1/2 BH. இப்போ ஏரியா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 108 1/2 இன்ட்டு பேஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? 18 இன்ட்டு ஹைட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச் அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டியது. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 9 டேபிள் அடிக்கலாமா? இது 2 டைம்ஸ், இது 1 டைம் 2 டைம்ஸ். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா h is equal to 12 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் வந்து நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபார்முலாஸும் இருக்கும். ஸோ எல்லா ஃபார்முலாஸே ஒருக்கா வந்து கிளான்ஸ் விட்டு போயிருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a + b 10 கொடுத்துருக்காங்க, 3ab 36 கொடுத்துருக்காங்க. நமக்கு a² + b² அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா a + b the whole square, அதே மாதிரி a - b the whole square, a + b the whole cube, a - b the whole cube, இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த 4 ஃபார்முலாவை வச்சு யோசிச்சாலே இந்த மாதிரி சம் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 3ab = 36. இப்போ இதிலிருந்து ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 36 divided by 3. அப்போ பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு a² + b² ஏபி வச்சு என்ன ஃபார்முலா தெரியும்? a + b the whole square ஃபார்முலா தெரியுமா? a² + b² + 2ab. இப்போ a² + b² தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் a + b அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க 10². 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும் 12 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், 100 = a² + b² + 24. இப்போ a² + b² மட்டும் வச்சுக்கலாம். 100 - 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. ஸோ டேரெக்டாகவே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கிவன். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட
சைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு. ஃப்ரம் விச் சைட்ஸ் ட்ரையாங்கிள் cannot be formed, இதில் எது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டில் ட்ரையாங்கிள் கான்செப்டில் இந்த கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். அதாவது ஏதாவது 2 சைடை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது இல்லைங்களா, எந்த 2 சைடை நம்ம ஆட் பண்ணாலும் சரி அதை ஆட் பண்ணும்போது இன்னொரு சைடை விட அந்த ஆட் பண்ணுற நம்பர் வந்து அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது இதில் ஹையஸ்ட் நம்பர் என்ன, இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்ன, 10 தான். இப்போது அதை விட்டுட்டு ரிமைனிங் 2 நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன். 7 + 5 என்னது, 12. இந்த 12 அப்படிங்கிறது இங்கே 10 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இதில் 3மே 7, ஸோ இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இதில் ஹையஸ்ட் நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 10. ஆனால் ரிமைனிங் 2 சைட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 7 + 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 13 வந்துடும். ஸோ 13 அப்படிங்கிறது 10 விட சின்ன நம்பர். அப்போ கண்டிப்பாக பெரிய நம்பர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே பாருங்களேன், இதில் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9. இந்த 9 விட்டுட்டு 3 + 4 ஆட் பண்ணுங்கள், 7 அப்படின்னு வரும். இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா 9 விட சின்ன நம்பர். அப்போ கண்டிப்பாக இதுதான் வந்து ஃபார்ம் பண்ணாது. இதை எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ 10 + 7 17. இந்த 17ங்கிறது 5 விட பெருசாக இருக்குது. அடுத்து 10 + 5 15 7 விட பெருசாக இருக்குது. 7 + 5 12 10 விட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி 3 காம்பினேஷன்லேயும் ஆட் பண்ணி பார்க்கணும். 3லேயுமே வந்து நமக்கு பெருசாக வந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வச்சு செக் பண்ணும்போது இந்த 3 ஆப்ஷனும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3rd ஆப்ஷன் மட்டும் நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36னாலே இதில் பாருங்கள், இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக 7லாம் வராது, அப்போ நமக்கு தெரியும். ஸோ 36ல் இதுவும் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ்னால் நம்ம 1ல் இருந்து தான் எழுதுவோம். 1ல் இருந்து 36 வரைக்கும் எதுலாம் 36 டிவைட் ஆகுமோ எல்லாத்துலேயுமே எழுதுவோம். ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கே தெரியுது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆப்ஷன்லாம் நம்ம ஈஸியாகவே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த a + b the whole square, a + b the whole cube, a - b the whole square, இதில் வச்சு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். இதில் பாருங்கள், x - 1/x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, x³ - 1/x³ ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலுமே நம்ம a/b-யை வந்துட்டு, அதாவது a - b the whole square ஃபார்முலால தான் நம்ம போட போகிறோம். சாரி, a - b the whole cube ஃபார்முலால போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன எடுத்துக்கணும்னா ஏவை வந்துட்டு எக்ஸ்னும் பியை வந்து 1/xன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து a - b the whole cube ஃபார்முலாவை தான் a³ - b³ லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த சைடு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஓ ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஏன்றது நமக்கு என்ன, எக்ஸ். பியோட வேல்யூ என்ன, 1/x. ஸோ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ அதனால தான் இங்கே நான் ஏபியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், a³ நம்ம கேட்டிருக்கிறது என்ன, a³ - b³, அதாவது x³ - 1/x³ தான் கேட்டிருக்காங்க. ஸோ a³ - b³ = a - b the whole cube. இது வந்து ஃபார்முலா ப்ளஸ் 3ab × a - b தான் நமக்கு ஃபார்முலா. அதாவது a - b the whole cube = a³ - b³ - 3ab × a - bன்றது ஃபார்முலா. நான் வந்து a³ - b³ மட்டும் இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a - b ஓட வேல்யூ 5, 3 × ab-யோட வேல்யூ எப்படி 1 வந்துச்சு நீங்கள் நான் சொன்னேன். ஸோ 1ஓட வேல்யூ மறுபடியும் a - b-யோட வேல்யூ 5 அப்படின்னு தெரியும். 5³ வந்து 125, 5 3s are 15. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 140. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், choose the correct card to complete the perfect set. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டில் தான் நம்ம என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் கார்டில் பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து 4 ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள்,
3 ரவுண்ட் அண்ட் 3 டாட்ஸ் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இதே மாதிரி 2 ரவுண்டும் 2 டாட்ஸும் இருந்திருக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். ஆனால் நமக்கு எங்கே கேட்டிருக்காங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதே மாதிரி இங்கே எப்படி 4க்கு முன்னாடி ஒன்று கம்மியாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே 3க்கு முன்னாடி ஒன்று கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ அது டாட்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following pairs is co-prime? co-primeனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸே இருக்கக்கூடாது, அதான் co-prime. சரியா? இவ பாருங்க 20, 25. இப்போ 2 நம்பர் இருக்குது. இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ இது co-prime கிடையாது. 50 to 91 இது ரெண்டுக்கும் co-factor பார்த்தீங்க அப்படின்னா 13 வரும். ஸோ 4 13s are 52 and 7 13s are 91. ஸோ இதுவும் வந்து co-prime கிடையாது. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 81 and 99 ஃபேக்டர் வந்துட்டு நமக்கு 9 வரும். ஆனால் 71க்கும் 81க்கும் பாருங்கள் எந்த ஒரு ஃபேக்டரும் காமனாக இருக்காது. ஸோ இதில் எந்த பேர் co-prime அப்படின்னு கேட்டால் நம்ம தேர்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. In a military camp, there are 200 soldiers. Grocery for them are available for 40 days. If 50 more soldiers join them, how long will these grocery list அப்படின்னு grocery last அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிலிட்ரி கேம்பில் 200 பேர் இருக்காங்க, 200 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான grocery ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு இருக்குது. இப்போ 50 மோர் சோல்ஜர்ஸ் திடீர்னு 50 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. அப்போது இந்த வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த க்ராசரி வந்து இருக்கும்? 40 நாளைக்கு இருக்க வேண்டியது அதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ இது எத்தனை நாளைக்கு இருந்திருக்கும் அப்படிங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து 40 விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். இது பாருங்கள் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். அதாவது என்னென்னா ஆட்கள் கூட கூட அந்த க்ராசரி உள்ள நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். அப்போ இது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். அப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. அதாவது S1 அப்படின்னா சோல்ஜர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருந்த சோல்ஜர்ஸ் எவ்வளோ? 200. அதுக்கான நாள் எவ்வளோ? 40. இது நமக்கு தெரியும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ 250 சோல்ஜர்ஸ்க்கு எவ்வளோ பேர் அது நமக்கு தெரியாது. அவ்வளோதான். 200 into 40 divided by 250. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனாக வர, அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து குறையணும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் அ ராம்பஸ். ராம்பஸ் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும். சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆக்சுவலாக வந்து ரெக்டாங்கிள் மாதிரி போட்டிருக்கேன். சாய் சதுரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் தான் அது. ஸோ கண்டிப்பாக இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரோட இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரியில் தான் இருக்கும். அப்போது ராம்பஸ்க்கும் அதே மாதிரி தான், சாய் சதுரம் தானே. ஸோ அதே மாதிரி தான். இது வந்து நான் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ ராம்பஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டயகனல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம படிச்சுன்னா தெரியும், படிக்கலைன்னா கூட சாய் சதுரம், அதாவது ராம்பஸ்னா சாய் சதுரம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போது ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். ஸோ அந்த விஷயம், அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 or more numbers is called. ஏதோ ஒரு நம்பரை ஒரு 2 ப்ராடக்டாவோ இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸாகவும் எழுதுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் ஐடென்டிட்டி கிடையாது. ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியும், கியூபிக் ரூட்னாலும் நமக்கு என்னன்னு தெரியும். ஃபேக்டரைசேஷன் அப்படின்றத தான் வந்துட்டு இப்போ ஒரு நம்பர், அதாவது இப்போது 12 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதை வந்து 6 into 2ன்னு எழுதலாம்.
3 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன். இதை அவங்க கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர் மோர் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 10 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொஷின் பேப்பர் எப்படி தான் சயின்ஸும் மேக்ஸும் நமக்கு சேர்ந்துருக்கிறதுனால 2 கொஷினும் வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அடுத்த ஒரு 10 கொஷின்ஸ் போடுறேன். ஆல் தி பெஸ்ட். பை பாய்.